எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் தமிழில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் கேட்டது தான் அது. ப்ரோ, நீங்கள் பைக் சர்வீஸ் பண்ண யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் வந்து ஒரு வீடியோவை காமிங்க, அது மாதிரி டூல்ஸ் என்ன சைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படி வீடியோவில் சொல்லுங்கள் சொன்னீங்க. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை பற்றினதாக இருக்க போகுது. ஸோ நான் பைக்கை சர்வீஸ் பண்ணுறதுக்கு வீட்டிலே என்னென்ன டூல்ஸ் A to Z யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ பேசிக்காக, அதாவது ஒரு பைக்குனால் என்னென்ன டூல்ஸ் பேசிக்காக இருக்கணும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ் தான் தேவைப்படுது சைஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா December 16 நைட் 1 மணிக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடிக்க வச்சுருக்கேன். ஸோ வீட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டூல்ஸ் செட்டப்பு. அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். ஸோ மொத்த டூல்ஸுமே இவ்வளோ தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஒன்றும் இருக்குது. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டூல்ஸ் தான். மேஜராக இது இருந்தாவே போதும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது பேசிக் டூல்ஸு. இப்போ நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு டூல் கிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா பைக்லையும் காமனாக வச்சுருப்பாங்க. இது வந்து 200 NS வந்து எடுத்துருக்கேன். ஸோ எல்லா பைக்லேயுமே பார்த்தீங்கன்னா இது பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்பார்க் ப்ளக் கழட்டுறதுக்கு. ஸோ மோஸ்ட்டாக எல்லா பைக்கோட ஸ்பார்க் ப்ளக் சைஸ் வந்து சேம் தான், என்ஃபீல்டுக்கு மட்டும் மாறும். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று கொடுப்பாங்க. அதை எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன், எங்கே இருக்குதுன்னு தெரில. சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் தான். ஸோ இந்த ஹோல்ஸை போட்டு நீங்கள் ஸ்பார்க் ப்ளக் அப்படியே திருப்பிக்கலாம். ஸோ இந்த ஸ்பேனருக்கு வந்து இப்போ ஒரு சில இடத்துல வந்து இந்த கையை பிடிச்சி வேலை செய்ய முடியாது, சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போட்டு நீங்கள் ப்ரெஷர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நட்டு போல்டெலாம் வந்து லூஸ் ஆகிரும். ஸோ இதோட யூசேஜ் அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க எல்லா பைக்லையுமே. ராயல் என்ஃபீல்டில் மட்டும் மாறும். அதை வந்து அந்த பைக் வச்சுருக்க மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எல்லா பைக்லேயுமே இந்த ஒரு டூல்ஸ் இருந்துச்சுன்னா போதும். இது கம்பல்சரி இருக்கணும் எல்லா பைக்லையுமே. ஸ்பார்க் ப்ளக்கு சப்போஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை பைக் ஸ்டார்ட் ஆகலாம், பேசியாக நீங்கள் கழட்டி பார்க்கறதுக்கு இந்த டூல்ஸ் தான் தேவை. ஸோ இது கூட வந்து நீங்கள் ஒரு கட்டிங் பிளேயர் வச்சுருந்தா நல்லது. அதே மாதிரி வந்து ஒரு டெஸ்டரோ இல்லை சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வச்சுருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா 8 mmலேருந்து 14 mm வரைக்கும் டீ ஸ்பேனர் வச்சுருக்கேன். ஸோ இந்த டீ ஸ்பேனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரேர், எதுக்காக தான் யூஸ் ஆகும். பட் இந்த 8 mm வந்து மேஜராக எல்லா பைக்குக்குமே சரி, இந்த ஸ்க்ளட்ச் கேஸ் கழட்டுறதுக்கு இல்லை காயில் கேஸ் கழட்டுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிப்பாக இந்த 8 mm டீ ஸ்பேனர் தான் தேவைப்படும். அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து ரிங்ஸோ இல்லை வந்து ஸ்பேனரோ போட்டு கழட்டவே முடியாது. இந்த மாதிரி டீ ஸ்பேனர் இருந்துச்சுன்னா போட்டு கழட்டிடலாம். அது மாதிரி அப்படி இல்லைன்னா வந்து அந்த 8 mm பிட் இருந்துச்சுன்னா போட்டு கழட்டிக்கலாம். இது வந்து 10 mm. ஸோ இந்த சைஸ் டீ ஸ்பேனருக்கான போல்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க பைக்கில். ஸோ 8, 10. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு. நீங்கள் பேசிக்காக இது வந்து வாங்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பைக் சர்வீஸ் பண்ண போகிறேன் வீட்லேயே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டீ ஸ்பேனர்லாம் வாங்கி வச்சுக்கலாம். மேஜராக வந்து 8 mm வாங்கணும், 10 mm வாங்கணும். ஸோ இந்த டீ ஸ்பேனரோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்குறீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 150 ஸ்டார்ட் ஆகும் இது ரேட்லாம். ஸோ அதை நீங்கள் ப்ரைஸ் பார்த்து வாங்கிக்கிங்க. மோஸ்ட்லி இந்த டைப் வாங்காதீங்க, இது வேஸ்ட், இது போயிடும் சீக்கிரமாக. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ரிங்ஸ் ஸ்பேனர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே செட்டாக விற்குது. இந்த ஸ்டான்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, ஸ்டான்லி தான் நினைக்கிறேன், ஆமாம் ஸ்டான்லின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுவுமே நல்லாயிருக்கும். இது ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா வந்து 7 mm டபுள் சைடு வரும். ஸோ ஒரு சைஸ் ஸ்பேனராக யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு வந்து ரிங் ஸ்பேனராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மேக்ஸிமம் வந்து சைஸு 19 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த செட்டில் வந்து 19 வரைக்கும் இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது. பட் அந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா 7 to 19 கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் சைடு யூசேஜ் தான். ஒரு சைடு ரிங்ஸ் வரும், ஒரு சைடு நார்மல் ஸ்பேனர் வரும். இது நான் செப்பரேட்டாக வாங்கினேன். ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே யூஸ் ஆகும், ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 100cc பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் வீல் ரியர் வீல் கழட்டுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைக்லேயும் ஒவ்வொரு போல்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது கண்டிப்பாக நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த செட்டு நீங்கள் அப்படியே வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 100cc பைக்கில் செயின் ஸ்ப்ராக்கெட் ஹப்பை அப்படியே மொத்தமாக கழட்டி எடுக்கிறதுக்கு இது 2 யூஸ் ஆகும் மேக்ஸிமம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து இது வந்து கம்பல்சரி, இது எல்லாமே வந்து கம்பல்சரி நீங்கள் வச்சுருக்கணும். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு, இது வந்து 2 in 1, ஒரு சைடு மைனஸு ஒரு சைடு ஸ்டாரு. அடுத்தது வந்து நோஸ் பிளேயரு. கட்டிங் பிளேயர் பார்த்தீங்கன்னா வந்து ஷாப்பில் வச்சிட்டேன், அது நாளைக்கு எடுத்துகிட்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து ஒயர் கட்டர். ஸோ ஒயர் கட்டர் எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ பைக்கில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டூல்ஸும் வந்து கம்பல்சரி எல்லா பைக்குமே தேவைப்படும். ஸோ பைக் சர்வீஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கிட்டு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக வந்து
நீங்கள் ரிங் ஸ்பேனர் செய்யக்கூடிய வேலையை கூட இதை வச்சு செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11லேருந்து 32 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 32 போதும் மேக்ஸிமம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அரௌண்ட் 2500 வரும்னு நினைக்கிறேன். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. என்ன பிராண்டுன்னு கேட்டிங்கன்னா அன்னோன் பிராண்டு தான், பட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நானே டவுட்டில் தான் வாங்கினேன், பட் அது வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எதோ கிராக்கோ அதேமாதிரி எதோ ஸ்லிப்புக்கு இப்போ எதுவுமே ஆகலை. மேக்ஸிமம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸில் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது வந்து எல் ராடு. ஸோ இது வந்து டி ராடு டாப், அதாவது நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் போட்டு. அப்படி இல்லை போல்ட் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு மாதிரி தான். ஸோ இப்படி போட்டு இந்த பிட்டு இதில் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இது மேஜராக எங்கெல்லாம் யூஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட ஸ்டே கழட்டுறதுக்கு. ஸ்டே போல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பைக்கோட இன்ஜினை கீழே இறக்கணும் அப்படின்னா இன்ஜினுக்கு கனெக்ட் பண்ணியிருக்க போல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக இதுதான் தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து டீ ஸ்பேனரோ இல்லை வந்து ரிங் ஸ்பேனரோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக கழுறாது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிட்டு தான். ஸோ அது கூட அப்படியே போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டு கூட வர்றது தான். ஸோ இதில் இந்த பிட்டை இப்படி போட்டு பின்னாடி பட்டன் மாதிரி கொடுத்துருவாங்க. ப்ரெஸ் பண்ணி இந்த பிட்டை போட்டு இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி திருப்பிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸை சுற்றும், இப்படி திருப்பினீங்கன்னா கிளாக் வைஸை சுற்றும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் இது தான். ஸோ நீங்கள் ஒரு பவுல்ட்டை வந்து இந்த டீ ராட் போட்டு லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சாக்கெட்டை வச்சு ஈஸியாக கழட்டிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகிடும். நீங்கள் எடுத்து மாட்டணும்னு அவசியமே கிடையாது. மேஜராக யூஸ் ஆகும். இது வேலையை கொஞ்சம் கம்மியாகணும்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கிட்டில் வந்தது தான். இதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க, மெட்டல் பாக்ஸு. அது வந்து எனக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்க பிளாஸ்டிக்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் அதை யூஸ் பண்ணுறது இல்லை, அப்படியே பாக்ஸை போட்டு வச்சுப்பேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து அட்ஜஸ்டபிள்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. 2 வச்சுருக்கேன். இது மேக்ஸிமம் யூஸ் ஆகாது, நான் யூஸ் பண்ணுறது இல்லைனால தான் இந்த கலரில் இருக்குது. இது வந்து மேஜராக யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து இதை நட்டு சைஸுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லூஸ் பண்ணிக்கலாம். மேஜராக இதுவும் யூஸ் ஆகும் எல்லா இடத்துலையும். ஸோ இது 2 இருந்துச்சுன்னா கூட போதும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேனர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஈஸியாக இதிலே வந்து ஒர்க் முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஃபைல்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஏதாவது மெட்டலை வந்து கிரைண்ட் பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு கிரைண்ட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ இதோட யூசேஜ் அதுதான். ஸோ இப்போ நம்ம பார்த்த டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வரைக்கும் வந்து காமனாக இருக்கும், நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெஷல் டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து மேக்னெட்டிக் புல்லர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் புல்லர் வந்து ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு சைஸ் வரும், ஓகேங்களா. ஸோ இது என்ன பைக் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா யூனிகானுக்கும் ஷைனுக்கு வர மேக்னெட் புல்லரு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல்சருக்கு தனியாக இருக்கும், எஃபிசெட் தனியாக இருக்கும். ஸோ மேக்னெட்லாம் நீங்கள் கழட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வச்சு ஈஸியாக கழட்டிக்கலாம். ஸோ அந்த சுற்றி வச்சு அடிச்செல்லாம் ரிமூவ் பண்ணாதீங்க, இதை வச்சு ஈஸியாக கழட்டிக்கலாம். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும். காஸ்ட்லியாக மீன்ஸ் ஒன் டைம் யூசேஜ் தான் இது, பட் கண்டிப்பாக வந்து 350 to 500 வரும். என்கிட்ட இப்போ இருக்கிறது எந்தெந்த பைக்கிங் பார்த்தீங்கன்னா ஷைன் யூனிகானுக்கு இருக்குது, பல்சருக்கு இருக்குது, எஃபிசெட்டுக்கு இருக்குது, அப்புறம் வந்து C200 பிளாட்டினாக்கு இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. நம்ம அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்பெஷல் டூல் என்னென்னா இதுதான். ஸோ இது மேஜராக வந்து பல்சருக்கு வரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இதுவும் வந்து ஸ்பார்க் ப்ளக் ரிமூவர் தான், பட் இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், தெரியுதுங்களா. ஸோ இது மேக்ஸிமம் எந்த பைக்குக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா, இந்த நான் கியர் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் கழட்டுறதுக்கு இந்த மாதிரி சின்ன டூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பெருசு வந்து அதுக்குள்ளே போகாது. ஸோ இந்த மாதிரி சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க. இது தான் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது வந்து பல்சரோட சிசர் கியர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஸ்க்ளச்சுக்கு பேலன்சர் கியர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வரும் இது ஒன்லி ஃபார் பல்சர் தான். ஸோ இது இருந்தால் தான் வந்து இந்த சிசர் கியரை வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக வந்து மார்க் பண்ணி உட்கார வைக்க முடியும். பல்சர் மீன்ஸ் பல்சர் இன்ஜினில் வரதில்ல, அதாவது அவெஞ்சர், பல்சரு, நெக்ஸ்ட் அந்த இன்ஜின் டைப்பில் வர பைக்குக்கு எல்லாமே சிசர் கியருக்கு எல்லாமே இது யூஸ் ஆகும். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்பெஷல் டூல் என்னென்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கியர் பைக்ஸோட ஸ்க்ளட்சு பிளேட்டை ரிமூவ் பண்ணுற டூல்ஸ் இது. ஹோண்டா ஆக்டிவா, அப்புறம் வந்து ஃபெசினோ, ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இது ஒரே வாட்டி தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் இவ்வளோ ரஸ்ட் ஆகி கிடக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் இது லூஸ் பண்ணோன்னா. இது ரொம்ப டைட் ஆகிடுச்சு, அது ஆயில் போட்டு ரெடி பண்ணணும் போல். ஸோ இது வந்து கம்பல்சரி இப்போது நான் கியர் பைக்ஸோட ஸ்க்ளட்ச் பிளேட்டை நீங்கள் கழட்ட போகிறீங்கன்னா இந்த டூல் கண்டிப்பாக தேவை. இந்த டூல் வந்து வெவ்வேறு டிசைனில் இருக்குது, இது ஒரு டிசைன் அதில், அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் நம்மக்கிட்ட இருக்க டூல்ஸ் வந்து இதுதான். அடுத்ததான் வந்து அலைன் கீ பற்றி பார்த்துடலாம். இது வந்து மேக்ஸிமம் எதுக்குமே வராது, இந்த சாரி கார்டு அது கழட்டுறதுக்கு தான் வரும் மேக்ஸிமம். இந்த 2 வந்து இந்த 3 வந்து மேஜராக யூஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் ஜிபி ஸ்ப்ராக்கெட் சொல்கிறாங்களே, அதுக்கு மேலே அலைன் கீ போல்டு கொடுத்துருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து எஃபிசெட் அந்த கார்பரேட்ரு ஹோஸ் மேலே வந்து ஒரு அலைன் கீ போல்டு கொடுத்துருப்பாங்க, அதை கழட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பல்சரில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில்
ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்பார்க் ப்ளக் கிட்ட. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போல்ட் ஒன்று இருக்கும், அதை கழட்டத்துக்கு யூஸ் ஆகும். எஃப்இசெட்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஹெட் கவரில் வந்து அலன்கி போல்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ இது 3 வந்து மேஜராக யூஸ் ஆகும். சைஸ் வந்து சொல்கிறேங்க. ஸோ இந்த அலன்கி சைஸ் பார்த்தீங்கன்னா 2 mm, இது வந்து 4 mm, இது வந்து 6 mm. ஸோ இந்த 3 அலன்கி வந்து மேஜராக வந்து யூஸ் ஆகிறது. ஸோ அவ்வளோதான் நம்மக்கிட்ட இருக்க டூல்ஸு. ஸோ இந்த டூல்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பைக்கை வந்து நீங்கள் வீட்டிலே ஈஸியாக ஜெனரல் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை கம்ப்ளைண்ட் பார்க்குறதா இருக்கட்டும், ஈஸியாக நீங்கள் கழட்டி நீங்களே மாட்டிக்கலாம். டூல் காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த செட் வந்து ஒரு 2500 வச்சுங்க மினிமம். ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஒரு செட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒரு 6,000 to 7,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து ஓரளவுக்கு இந்த எல்லா டூல் செட்டுமே வாங்கிடலாம். ஸோ நீங்கள் இது வந்து அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பல்சர் பைக் வச்சுருக்கோம்னா வாங்கிக்கலாம். ஸோ எல்லோரும் வாங்கலாம் அவசியம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இருக்க வேண்டிய டூல்ஸ் என்னென்னா இந்த சாக்கெட்டும் அது டீ ஸ்பேனர். ஸோ இது வந்து ரெண்டும் வந்து மேஜரு, மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தான். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அந்த 3 டூல்ஸும் கண்டிப்பாக வேணும். கட்டிங் பிளேயர் வந்து இப்போ இல்லை. கட்டிங் பிளேயரு, ஸ்க்ரூ ட்ரைவரு, நோஸ் பிளேயரு, அப்புறம் ஒயர் கட்டர். ஸோ இது மேஜரு. தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற பேசிக் டூல்ஸு பைக்கை சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது தவிர்த்து நான் எக்ஸ்ட்ராவாக நான் என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் வாஷர், பைக்கை வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீட்ரு, நார்மலாக டிஜிட்டல் மல்டிமீட்டர் தான், ஒரு 150 தான் இருக்கும். அது எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது ரேட் பைட் அப்படின்னா கண்டினியூட்டி பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பைக்கோட பேட்டரி சார்ஜிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு அது யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கேனு, அவ்வளோதான் பேசிக்காக. இது 3 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு அப்படி பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், மேக்ஸிமம் ஒரு 6,000 to 7,000 இருந்துச்சுன்னா வந்து இந்த பேசிக் டூல்ஸை நீங்கள் வாங்கிடலாம். ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆகாது. நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய இருக்குது. நீங்கள் நார்மலாக வீட்டில் சர்வீஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இந்த டூல்ஸ் போதும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க டூல்ஸோட டீட்டெயில்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்கணுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ அடுத்த யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தட், பை.